ஸ்பேஸ்க்கு போகிறதும் சரி வரதும் சரி வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். இது வந்து காற்று மண்டலத்தெல்லாம் தாண்டி போகிறது, அதுக்கு எகென்ஸ்டாக வருது. சுற்றுறப்ப ஃபஸ்ட்டு நார்மலாக சுற்றும், அப்புறம் 2G 3G 4Gன்னு ப்ரெஷர் மவுண்ட் ஆகும். ப்ரெஷர் மவுண்ட் ஆகிறப்போ இங்கே வந்து உங்களுக்கு எப்படி ஆகும், ஆக்சிஜன் கம்மியாகும், ப்ரீத் பண்ண முடியாது. ஸ்பீடு வந்து 28,000 km/h மாதிரி ஒரு ஸ்பீடு இருக்கும். ஓகே, அந்த ஸ்பீடு வந்து லிட்ரலி வந்து 28 km/hங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடுக்கு குறைக்கணும். குறைச்சா மட்டும்தான் இறங்கி ஸ்ப்ளாஷ் டவுன் பண்ண முடியும். இல்லைனா அதே ஸ்பீடில் கீழே வந்தாங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை தொட்டு எங்கேயாவது பறந்துருவாங்கல்ல. இந்த கேப்சூல் வந்து அந்த ட்ரங்க் கவர் பண்ண மாதிரி இருக்கிறது ஃபுல் பால் ஆஃப் ஃபயர் மாதிரி ஆகும், பிளாஸ்மா மாதிரி ஆகும், அவ்வளோ ஹீட் ஆகும் எர்த் ரீஎன்டர் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இது பண்ணுறப்ப என்னாச்சு, அதில் ஒட்டி இருந்த டைல்ஸ் இருக்கும். துரதிருஷ்டவசமாக ஒரு டைல் அதுலேருந்து பிஞ்சிடுச்சு. பழைய காலத்தோட கேப்சூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரக்கட் அண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் உட்காந்துட்டு போகிறது. அதெல்லாம் அதே இது நீங்கள் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் பில்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் வர மாதிரி சொஃபஸ்டிகேட்டடாக வந்தாங்க பார்த்தீங்களா. இட்ஸ் எ ஹியூஜ் சேஞ்ச். 8 நாள் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரையில் திருப்பியும் ஹீலியம் லீக்ஸ் வந்த உடனே நாசா வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பேஸில் தொலைஞ்சு போகிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஹார்னஸ் கட்டாகி ஸ்பேஸ் வாக் பண்ணுறப்ப, இல்லைன்னா ஸ்பேஸ் டாக்கிங் ஆகிறப்போ ஏதாவது ஒரு அனாமலி, எவ்வளவோ விஷயம் நடக்கலாம். ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கும் ஒரு ஸ்பேஸ் சூட் இருக்கும் டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கர சொஃபஸ்டிகேட்டட் லைட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பயங்கர ரியலி சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஸ்ரீமதி இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நிறைய சொல்லணும்னா கிட்ஸ் ரிலேட்டடாக அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டடாக நாசாவோட இணைந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. வாங்க போய் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரீசெண்டாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம், நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், கல்பனா சாவ்லா அண்ட் சுனிதா வில்லியம்ஸ். இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கல்பனா சாவ்லா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது எல்லாருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக சுனிதா வில்லியம்ஸ் அவங்க ஸ்பேஸுக்கு போயிருந்தாங்க. அங்கே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணமாக திரும்பி வர முடியல, ஒரு 9 months டிலேடாக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதே மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு தான் வந்து கல்பனா சாவ்லா அவர்கள் ஸ்பேஸுக்கு போகும்போதும் அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச் வெஹிக்கிள் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது ட்ரூ தானா? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? எங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கல்பனா சாவ்லா முதல்ல நம்ம அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா, எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களோட ஆய்வுகள்லாம் முடிஞ்சு அந்த என்டையர் க்ரூ வந்து திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. திரும்ப வரப்போ வந்து ஸ்பேஸ்க்கு போகிறதும் சரி வரதும் சரி வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகே, இது வந்து காற்று மண்டலத்தெல்லாம் தாண்டி போகிறது, அதுக்கு எகென்ஸ்டாக வருது. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லலாம். அதனால தான் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஹார்ட் கோர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏதோ 5-6 மாதம் ட்ரெயின் பண்ணாங்க போனாங்கலாம் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் அ லாங் ட்ரைனிங். ஸோ என்னென்னா அவங்க மேலே போகிறப்பவே அவங்களுக்கு தெரியும், சரி இங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம். அண்ட் அங்கே போனவங்க வந்து ரொம்ப குறைவானவங்க, அங்கே போயிட்டு பார்த்து செய்தவங்க வந்து குறையானவங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்களும் இங்கேருந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணுறதும் வந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுதானே தவிர இதில் கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இல்லை. ரிட்டர்ன் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட லான்ச் வெஹிக்கிளை வந்து ஒரு மாதிரி டீஆர்பிட் பண்ணுவாங்க. அந்த வட்டப்பாதை சுற்றுப்பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஸ்பீடு வந்து 28,000 km/h மாதிரி ஒரு ஸ்பீடு இருக்கும். ஓகே, அந்த ஸ்பீடு வந்து லிட்ரலி வந்து 28 km/hங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடுக்கு குறைக்கணும். குறைச்சா மட்டும்தான் இறங்கி ஸ்ப்ளாஷ் டவுன் பண்ண முடியும். இல்லைனா அதே ஸ்பீடில் கீழே வந்தாங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை தொட்டு எங்கேயாவது பறந்துருவாங்கல்ல, பவுன்ஸ் பேக் ஆகிடுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த மெனூவரிங் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு வரணும். அது பண்ணுறப்போ ஒரு டிசென்ட் பண்ணுற இடத்துல
ஒரு இடத்துல வந்து லாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு 6.5 7 மினிட்ஸ் ஆகும். அண்ட் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரங்க் வந்து பிரியும். அதில் ஒரு ட்ரங்க் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்கும் இந்த கேப்சியூலுக்கு. இந்த கேப்சியூல் வந்து அந்த ட்ரங்க் கவர் பண்ண மாதிரி இருக்கிறது ஃபுல் பால் ஆஃப் ஃபயர் மாதிரி ஆகும், பிளாஸ்மா மாதிரி ஆகும், அவ்வளோ ஹீட் ஆகும் எர்த் ரீஎன்டர் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இது பண்ணுறப்ப என்னாச்சு, அதில் ஒட்டி இருந்த டைல்ஸ் இருக்கும், அதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ப்ரூஃப் எல்லாமே. அந்த ஹீட் ஷீல்ட்ஸ் எல்லாமே வந்து ஹீட் ப்ரூஃப், அவ்வளோ வெப்பம் தாங்கக்கூடிய, கிட்டத்தட்ட வந்து 1900 to 2000 சென்டிகிரேட் ஹீட்டு தாங்கக்கூடிய அந்த டைல்ஸ் அது எல்லாமே. துரதிருஷ்டவசமாக ஒரு டைல் அதுலேருந்து பிஞ்சிடுச்சு. ஸோ கல்பனா சாவ்லா வரப்போ அந்த டைல் ஒன்று பிஞ்சு கீழே விழையில ஃபயர் உள்ள இதுவாயிடுச்சு. ஸோ லிட்ரலி கருகிதான். ரொம்ப சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எரிக்கற்கள் நம்ம பார்த்துருப்போம், மேலேருந்து அது வரும்போது அந்த ஃபயர் பால் ஏதாவது வருது அப்படின்னா அந்த வர ஸ்பீடுக்கு அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபயர் மாதிரி நம்ம நிறைய திரைப்படங்களை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அது வரும். பட் அந்த ஹீட் வந்து உள்ளே உட்கார்ந்துருக்கிற லான்ச் வெஹிக்கிள் உள்ளே உட்கார்ந்துருக்க சயின்டிஸ்ட்க்கு தெரியாமல் இருக்கணும். உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு வந்து அந்த ஹீட் இருக்காது, ஹீட் இருக்காது, அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த டைல் இன்சுலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்சுலேட் பண்ணி அந்த ஹீட் ஷீல்டு கவர் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஹீட் ஷீல்டில் இருக்கக்கூடிய ஒரு டைல் அது வந்து பிஞ்சிடுச்சு. அது பிஞ்சதுனால கம்ப்ளீட்டாக வந்து ஃபயர் இதாகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் 17 minutes பிஃபோர் லேண்டிங் அது வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இதுதான் கல்பனா சாவ்லா. ஸோ மேலே போயிட்டு கீழே வர வரைக்கும் ரொம்ப, ஐ மீன் 17 minutesனால் பார்த்துக்கோங்களேன், ஷி வுட் ஹவ் ஜஸ்ட் லேண்டட். ஸோ அதுதான் வந்து துரதிருஷ்டவசம். இப்போது இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து தெர் வாஸ் அன் இஷ்யூ போகிறதுக்கு. இப்போ இது என்னன்னா 10 ஆண்டு காலம்க்கு முன்னாடி வந்து கான்ட்ராக்ட் வந்து விதிக்கப்பட்டது போயிங்க்கு. போயிங் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் 2 பேருமே வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் போயிங்க்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தது நாசா, ஹியூமன் கேப்சியூல்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நாசா வந்து நிறுத்திட்டாங்க ஹியூமன் கேப்சியூல்ஸ் பில்ட் பண்ணுறது. ஸோ தேவர் யூஸிங் சொயூஸ் வெஹிக்கிள் ரஷ்யாவிலேருந்து. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி நாடுகளுக்குள்ள ஜியோ பொலிட்டிக்கல் என்னவா இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால என்னாச்சு, நம்ம நாட்டில் வந்து ஹியூமன் கேப்சியூல்ஸ் வந்து நம்ம இது பண்ணோம். பிகாஸ் ஆய்வுகள் நிறுத்த முடியாது இல்லையா, அண்ட் நாசா, இட் இஸ் நாசா. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக நிறுத்த முடியாது. அதனால அவங்க நாட்டிலேயே பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாப் 2 கம்பெனிஸ்க்கு இது பண்ணியிருந்தாங்க, பிட் பண்ணியிருந்தாங்க. அதில் போயிங் வந்து அந்த பிட்டை வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் விதிக்கப்பட்டதுனால 10 வருஷமாக அவங்க வந்து அதை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பில்ட் பண்ணி டெஸ்டிங் எல்லாம் முடித்த பிறகு எப்போ ஹியூமன்ஸை மேலே எடுத்துகிட்டு போக முடியுமோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஏன்னா சீனியர் ஆஸ்ட்ரோநாட் அவங்க. ஸோ அதனால் அவங்களோட இன்புட்ஸ்லாமும் அதில் இருந்தது. பிகாஸ் நாசா சொல்லியிருந்தாங்க லைக் ஆஸ்ட்ரோநாட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா முன்றைய காலத்தோட கேப்சூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரக்கட் அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் உட்காந்துட்டு போகிறது அதெல்லாம். அதே இது நீங்கள் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் பில்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் வர மாதிரி சொஃபஸ்டிகேட்டடாக வந்தாங்க பார்த்தீங்களா. இட்ஸ் எ ஹியூஜ் சேஞ்ச். சொயூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் உட்காந்துருக்கிற கேப்சூலில் அந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்கிறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக பில்ட் பண்ணலாமே இவங்களோட இன்புட்ஸ்லாமும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ஃபைனலி வந்து 5 அனாமலிஸ் ஆகிடுச்சு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த 5 அனாமலிஸ் தாண்டி 6th டைம் வந்து எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டாங்க. மேலே போயாச்சு. சுனிதா வில்லியம்ஸும் வந்து ஐஎஸ்எஸ்குள்ளே போயிட்டாங்க. 8 நாள் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரையில் திருப்பியும் ஹீலியம் லீக்ஸ். திருப்பி ஹீலியம் லீக்ஸ் வந்த உடனே நாசா வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போயிங் வந்து இல்லை, நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னாங்க. பட் எல்லாருக்குமே மைண்ட்ல வந்து கல்பனா சாவ்லா தான். ஏன்னா கல்பனா சாவ்லா அவங்க மேல போயிருக்கும் போதும் அப்படிதான் சொன்னாங்க, ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருந்திருக்கு, இதை முன்னாடியே இவங்க வந்து பார்த்து. இல்ல அப்படி எதுவும் இல்லை. இந்த டைல் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது நம்மளோட ஃபேட் அப்படின்னு சொல்லலாம் சில சமயம். அதுதான் சொல்லாமே தவிர, ஏன்னா எத்தனையோ தடவை மேலேயும் கீழையும் போயிட்டு வர மிஷன்ஸ் இதெல்லாமே. ஆஸ்ட்ரோநாட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 566 மேலே ஆஸ்ட்ரோநாட்ஸ் மேலே போயிருக்காங்க, 65 ஃபீமேல் ஆஸ்ட்ரோநாட்ஸ் மேலே போயிருக்காங்க. ஸோ எத்தனை தடவை அப்போ மேலேயும் கீழையும் மிஷன்ஸ் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்?
அதில் 1 or 2 மிஷன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃப்ளைட் எல்லாம் கிராஷ் ஆகுது, பஸ்ஸு வந்து இதாகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் ஆல்சோ. பட் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் டெஸ்டிங் நடக்கும். பிகாஸ் ஹியூமன் ரேட்டட் அப்படிங்கிறப்ப எக்ஸ்டென்சிவ் டெஸ்டிங் நடக்கும். அது எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து போக முடியும். ஓகே. ஸோ ரிட்டர்ன் வரப்போ இந்த டைல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுதான் சோ அப்ப இதையும் கம்பேர் பண்றதுக்கெல்லாம் வந்து வேண்டாம். வேண்டவே வேண்டாம். தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ரிட்டர்ன் வரப்போ வந்து நாசா வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தே வர் வெயிட்டிங். சரி, எப்படியும் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்குலாம் வந்து 1 இயர் ப்ளஸ்லாம் கூட அவங்க சில பேர் அங்கேயே தங்கி ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது புதுசு கிடையாது. ஆர் வந்து ஓ என்னால் அங்கே இருக்க முடியாதுன்னு அழுதுட்டுலாம் இருக்கலாம் அவங்க. ஸோ தே அண்ட் ஷீஸ் அ சீசன்ட் ஆஸ்ட்ரோநாட். அவங்களோட 3வது தடவை இது. ஸோ சைன் அப் பண்ணுறப்பவே அவங்களுக்கு வந்து இதில் எல்லாமே தெரியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஷீஸ் அ டெஸ்ட் பைலட். இப்போ டெஸ்ட் பைலட் அப்படின்னா ஷீஸ் ஆல்ரெடி ரன் 30 ஃப்ளைட்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி போல்டு உமன். இப்போ டெஸ்ட் பைலட்டு நீங்கள் வந்து ஏர்க்ராஃப்ட் டெஸ்ட் பண்ணுறப்போ, புது ஏர்க்ராஃப்ட் வரப்போ அவங்க டெஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் என்னென்ன அனாமலிஸ் இருக்குது எல்லாம் ஓகேயா அப்படின்னு பார்க்குறது வந்து அவங்களோட வேலையாக இருந்தது. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து அதனால தான் இதில் இன்புட் கொடுக்க முடிஞ்சுது. அவங்களுக்கு ஸ்பேஸ் கேப்சூல் பில்ட் பண்ணுறப்ப இன்புட்ஸ் கொடுக்க முடிஞ்சுது. ரிட்டர்ன் வரப்போ இந்த மாதிரின்னு நோ சொல்லிட்டாங்க நாசா. அதனால அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு 9 months. ஓகே. பட் இதில் நாசாவை விட ஸ்பேஸ் எக்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நாசா வந்து போயிங்கை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே கேப்சூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்பேஸ் எக்ஸ் எப்போ உள்ளே வராங்க? ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 அவங்க வந்து ப்ரைவேட்டாக ஆஸ்ட்ரோநாட்ஸை மேலேயும் கீழேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது அவார்டு பண்ணலனாலுமே வந்து தனியாக அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் வந்து இதில் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த 9th மிஷன் அவங்களுக்கு, 9th and 10th மிஷன் அவங்களுக்கு. ஸோ அப்போ 10 வாட்டி மேலே கீழேயும் போனப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் சுனிதாவை கீழே கூட்டிகிட்டு வரணும்னா சொயூஸ் ஒன்று. சொயூஸ் கேட்க மாட்டாங்க. அதனால ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் எக்ஸை கேட்டு இப்போ ஒரு வெஹிக்கிள் மேலே போயிட்டு வருதுன்னா அது அவ்வளோ காஸ்ட் இன்டென்ஸ். ஸோ அதனால் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் அது வரைக்கும் வந்து ஆய்வுகள் பண்ணட்டும், அடுத்த க்ரூ மேலே போகிறப்ப இவங்க கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் செப்டம்பர்னு சொன்னாங்க, அப்புறம் ஃபெப்ரவரின்னாங்க, அப்புறம் மார்ச். ஸோ தே ஜஸ்ட் கெப்ட் அப். அதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம மக்கள் தான் வந்து அதுக்கு நிறைய காது கண்ணு மூக்கெல்லாம் வச்சிருவாங்கல்ல. பொலிட்டிக்ஸ், ஆமாம், ஜோ பைடன் வரக்கூடாதுன்ட்டாங்க, அவங்க இறந்துருவாங்களா, அஜோஜோ. இல்லை, அதெல்லாம் இல்லை. ஓகே, அப்போ மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டாங்கிறதே தப்பு. அந்த வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஷீஸ் அன் ஆஸ்ட்ரோநாட் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு அங்கே நிறைய வேலையும் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி மிஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆனால். எல்லா ஆஸ்ட்ரோநாட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 3 months போனால் ஐயோ 3 months தானா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அங்கே வேலை செய்கிறதுலாம் எல்லாருக்கும் வந்து கிடைக்காத ஒரு விஷயம். ப்ளஸ் ஸ்பேஸ் வாக்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ இவங்க தான் இப்போ வந்து ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. விமெனில் வந்து இவங்க தான் நம்பர் 1 ஆஸ்ட்ரோநாட் ஹூஸ் டன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் வாக் ஃபார் மெனி hours. 63 hours வாக் பண்ணியிருக்காங்க, which is record. Men and women கம்பேர் பண்ணுறப்போ இங்கே 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ which is a pride actually. And she's நிஜமாவே ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இவங்க நிஜமாவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இவங்கள வந்து ஒரு நார்மலாக நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் பெண் குழந்தைங்கள நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் ஐயோ 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு வரல, 12 மணி ஆச்சா வரல, நம்ம அந்த மாதிரி அந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு எப்போ மூவ் பண்ணுவாங்க பெண் குழந்தைங்க? ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து கண்காணாத ஒரு இடத்துல ஸ்பேஸில் தொலைஞ்சு போகிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஹார்னஸ் கட்டாகி ஸ்பேஸ் வாக் பண்ணுறப்ப, இல்லைன்னா ஸ்பேஸ் டாக்கிங் ஆகிறப்போ ஏதாவது ஒரு அனாமலி, எவ்வளவோ விஷயம் நடக்கலாம். அதெல்லாம் தாண்டி அவங்க மேலே போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்மளும் ஒரு தைரியமாக அதுலேருந்து ஒரு ஊக்கத்தை எடுத்துக்கிட்டால் ஐ திங்க் சமுதாயம் எங்கேயோ வளரும்.
நிச்சயமா. நான் இன்னைக்கு பெண்கள் நெறைய துறைகள்ல முன்னேறி வந்துகிட்டு இருக்க நிலைமையில நம்ம வந்து சுனிதா வில்லியம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் அந்த பீரியட்ல கல்பனா சாவ்லா அவங்க இருக்கும்போது அப்பதான் விமன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத அப் டு டேட் நம்ம ஃபுல்லா எவ்ரி செகண்ட் வாட்ச் பண்ற அளவுக்கு. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்திருக்கு நாசாவுக்கு அண்ட் ஸ்பேஸ்க்கு? ஒரு ஆஸ்ட்ரோநாட்டுமே வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க. இட்ஸ் லைக் அ ஒர்க். இட்ஸ் லைக் அ ஒர்க். இப்போ நம்ம எப்படி ஒரு லேபுக்கு போயிட்டு இந்த ஸ்டிப்புலேட்டட் ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், என்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து என்னென்னா, இது நாட்டுக்கு ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஸ்பேஸ். இட்ஸ் அ கொலாபரேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட ஆஸ்ட்ரோநாட் இது செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப வெளியில் வராது. எப்பவுமே வந்து ஒரு டீம், ஒரு க்ரூ அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் வந்து இப்போ லெட்டஸ் வளர்த்தாங்க இவங்க லெட்டஸ் கார்டனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் அடுத்த க்ரூ வரப்போகிறது அப்படிங்கிறதுனால அங்கே சில அனாமலிஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. அதையும் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செலிப்ரேஷன்ஸ். அண்ட் ஷீஸ் அ வெரி சோஷியல் பர்சன். ஸோ சோஷியல் மீடியா முகநூல்லலாம் அவங்க வந்து பதிவுகள் அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன். ப்ளஸ் அவங்களோட எக்ஸசைஸ் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே 2.5 to 3 hours அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ மேலே ட்ரெட்மில் இருக்குது. ஸோ அந்த ட்ரெட்மில்ல ஓடுவாங்க. ஸோ ட்ரெட்மில்ல ஓடுறாங்கன்னா ஐ ஹாவ் டு டெல் யூ, பாஸ்டன் மேரத்தான் வந்து அவங்க ஓடி இருக்காங்க. பாஸ்டன் மேரத்தான் இஸ் அ வெரி பிக் மேரத்தான், எல்லாருக்கும் தெரியும் யூஎஸ்ல. ஸோ கீழே அவங்க ஓடுற நேரத்தில் இவங்க மேலே ஓடி இருக்காங்க ட்ரெட்மில்ல. See, these are the things. எல்லாரும் எதுக்கு சுனிதா வில்லியம்ஸே பேசுறீங்க, நீங்கள் புஷ் மோரை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க, கூட 2 பேர் போனாங்களே கெய்லி பற்றி பேசலை, அலெக்சாண்டர் பற்றி அப்படி இல்லைங்க. ஐ மீன் எல்லாரும் ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான், மேலே போகிறதுக்கு எல்லாரும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அக்ரீட். பட் சில பேர் ஒரு ஸ்பெஷலாக இருப்பாங்கல்ல, அந்த ஸ்பெஷல் தான் இவங்க. சரி எல்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த பதிவுகள் செய்யறது, குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ணுறது. இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2012 அவங்க வந்து 2வது முறை அவங்க மேலே போகிறப்ப சொயூஸில் போனாங்க ரஷ்யாவிலேருந்து. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு அமெரிக்க தூதரகத்தோட நிறைய பழக்கம் இருந்ததுனால ஜெனிஃபர் மெக்கன்டையர்னு கான்சல் ஜெனரல் இருந்தாங்க. நான் குழந்தைங்களை அப்போ நாசாக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு கேம்ப்ஸ்க்கு. ஸோ ஒரு டீம் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் நவம்பரில். அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இன்ட்ராக்ஷன் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வருது. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் இன்டராக்ஷன். குழந்தைங்க கீழேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்க, சனி வந்து மேலேருந்து இது ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆகும், இந்த குழந்தைங்களுக்கு வந்து நேர ஒரு ஆஸ்ட்ரோநாட்டோட பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர இம்பேக்ட். ஓகே. ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மேலே ஒரு கிரேஸ் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சுது. உயிர் பணயம் தான். எதில் தான் வந்து எல்லா வேலையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும், ரைட்? ஸோ ஒரு அசாத்தியமான ஒரு செயல் செய்யணும்னா அவங்கெல்லாம் வந்து ஐக்கன்ஸ். ஸோ ஷீ இஸ் அன் ஐக்கன். ஓகே ஓகே. அண்ட் அவங்க இது மட்டும் இல்லை, இது சொல்கிறப்ப ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ் ஆல்சோ. என்னென்னா, அவங்க லாஸ்ட் டைம் போகிறப்ப வந்து சொயூஸ் சொன்னேன் இல்லைங்களா, சொயூஸ் வந்து பைக்கனோர்கிட்ட லேண்ட் பண்ணணுங்கிறப்பவே வந்து தரையில் இறங்குவாங்க. அவங்க டெசர்ட்டில் தண்ணியில் இறங்க மாட்டாங்க. அமெரிக்கா வந்து தண்ணியில் இறங்கும், ரஷ்யா வந்து தரையில் இறங்கும். ஸோ இறங்குறப்ப என்னென்னா, அவங்க இறங்க வேண்டிய இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 3 to 30 kilometers 3 kilometers தாண்டி தான் போய் இறங்கினாங்க. தரன்னு. நல்ல வேலை ஒன்றுமே ஆகலை. லைக் பேராஷூட் எல்லாமே இன்டாக்டாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் அடிப்படலை, ஒன்றும் ஆகலை. ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப அப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ளாரிடாவில் வந்து இறங்க வேண்டியவங்க, வாட்டரில் ஸ்பிளாஷ் டவுன். வெதர் எல்லாம் சரியில்லைன்னு 24 hours அவங்க எல்லாம் ஹியூஸ்டன் வந்து ஹேட் டு டேக் அ கால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் அங்கே தான் அவங்க வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆனாங்க. ஸோ இந்த அம்மாவே வந்து ஒரு அவங்களுக்கே அவங்க வந்து ஒரு சேலஞ்சிங் பர்சன் மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ 3rd டைம் பார்த்தீங்கன்னா ஹீலியம் அனாமலி. ஸோ தேர் ஆல் யூஸ் டு இட். அங்கே நீங்கள் அந்த ட்ரைனிங் செஷன்ஸ், ஸோ எனக்கு வந்து அதில் வாய்ப்பு கிடைச்சிது பார்க்குறதுக்கு.
ஸோ நாசா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை போயிருக்கிறதுனால கப்புள் ஆஃப் டைம்ஸ் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாசாலையும் சரி ஜிசிடிசி மாஸ்கோலையும் சரி. ஸோ 2 இடத்துலையுமே நான் வந்து இந்த ட்ரைனிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பாயின்சி பூல் இருக்கும். இந்த பாயின்சி பூல் வந்து கிட்டத்தட்ட 200 அடி, எனக்கு பார்த்தா அப்படி தான் சொல்ல தெரியும், 200 அடி மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 8 மணி நேரம் ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மிஷின் காக்பிட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு ஃபுல்லாக வந்து என்னென்ன மெக்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த மெக்கானிசம்ஸ் ட்ரைனிங், சைக்கலாஜிக்கல் தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து அந்த சூட் போட்டுட்டு வாக் பண்ணுறதுக்கு எப்படி, அதுக்கப்புறம் சூட் இல்லாமல் ஃப்ளோட் பண்ணுறது தான் பாயின்சி பூல். இதை தாண்டி சென்ட்ரிஃபியூஜ் வந்து எனக்கு சொல்லி எனக்கு வந்து இல்லை, ஐ கெட் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் இட். ஏன்னா இந்த சென்ட்ரிஃபியூஜ்குள்ளே லைக் வந்து இட்ஸ் ஸ்ட்ரெயிட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கும், லைக் போல், ஒரு பெரிய போல், ஓகே, சே ஒரு 100-150 ஃபீட் போல். அதுக்கு வந்து ரைட் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயிட், ஓகே, வெர்டிக்கல், ஓகே, அப்புறம் ரைட் ஆக்சிஸ்லேயும் அதே அளவுக்கு இருக்கும். ஒரு 50 மேலே ஒரு 100னா இது ஒரு 50 ஆக்சிஸில் ஒரு சர்க்கிள் இருக்கும். இட் வில் பி லைக் அ லிட்டில் ஹாலோ. ஒரு சேர் இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சேர் இருக்கும். அதில் ஸ்ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு மேலே மிஷின் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும், அங்கே வந்து பட்டன் ஆன் பண்ணி விட்ருவாங்க. இது சுற்றும். ஸோ இது சுற்றுறப்ப ஃபஸ்ட்டு நார்மலாக சுற்றும். அவங்க உள்ளுக்குள்ளே வந்து கேமராஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக சுற்றும், அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். அப்புறம் 2G 3G 4Gன்னு ப்ரெஷர் மவுண்ட் ஆகும். ப்ரெஷர் மவுண்ட் ஆகிறப்போ இங்கே வந்து உங்களுக்கு எப்படி ஆகும், ஆக்சிஜன் கம்மியாகும், ப்ரீத் பண்ண முடியாது. அண்ட் லிட்ரலி வந்து அவங்களுக்கு 9G 6G போகிறப்பவே அவங்களால முடியாது. 9G 10Gலாம் சில சமயம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து திருப்பி முழிச்சுப்பாங்க. அந்த ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணிட்டு வெளில போகிறப்ப ஃபுல் த்ரோயிங் அப், வாமிட் தான். ஓகே, பிளாக் அவுட் ஆகி, அது வந்து பயங்கரமாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்பேஸ் ஷட்டிலில் மீற போகிறாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட G ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரைனிங் வேணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா 5 மாதத்துலலாம் வராது, 6 மாதத்துல வராது. கிட்டத்தட்ட 2 வருஷம்லேருந்து 5 வருஷம் வரைக்கும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் சில சமயம் ட்ரெயின் ஆன ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு கூட செலெக்ஷன் வராது. ஸோ எவ்வளவோ விஷயம் இருக்குது. எல்லா ட்ரெயினான ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ லக் தேர். ப்ளஸ் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டீம் பிளேயரா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து கமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருந்தது. ஸோ ஒரு பெண் கமாண்ட் பண்ணுறது கேப்சியூல் ISS அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவ்ஸ். ஐயோ அவங்க ஸ்டாண்டர்ட்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க. ஆக்சுவலி அவங்களே அங்கே ஹாப்பியாக தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சி பிகாஸ் அவங்க பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து அவ்வளோ வேல்யூபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அண்ட் என்னன்னா ஒரு வாட்டி மேலே போயிட்டு திருப்பி அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. சி அதனால இவ்வளோ அவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ட்ரெயின் பண்ணதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா யார் தான் என்ஜாய் பண்ண மாட்டாங்க? டெஃபினெட்லி தேல் என்ஜாய். பட் இதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கும் ஒரு ஸ்பேஸ் சூட் இருக்கும் டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கர சொஃபெஸ்டிகேட்டட் லைட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பயங்கர ரியலி சொஃபெஸ்டிகேட்டடாக இருக்கும். பட் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் அது இதெல்லாம் எப்படி இருப்பாங்க, 100 கிலோ 160 கிலோ அப்படியே ஊன்னு வாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கும் போது எப்படி இருந்துச்சோ ஒரு ரூம் சைஸ், இப்ப கம்ப்யூட்டர் எப்படி காம்பாக்டா இருக்கும் அந்த மாதிரி தான். லிட்டரலி அதான் எக்கானமி கிளாஸ் பிசினஸ் கிளாஸ். ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சுனிதா வில்லியம்ஸ். ஸோ it's a very good opportunity for her and for all of us to learn அப்படின்னு சொல்லலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு.